அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்கா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நாம ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, பேட்டர்ன்ஸோ, எலியாட் வேவோ, ட்ரெண்ட் லைன்ஸோ, நியூஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், அவ்வளோதான் மார்க்கெட். அதை சார்ந்து உங்கள் பகுதியிலையும் உங்க தெரிஞ்சவங்க யாரு சொல்லி கொடுத்தாலும் அவங்க போய் கற்றுக்கோங்க. தயவு செய்து மேக்ஸ் இல்லையா படிங்க, நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்கிறாங்க யூடியூப்லன்னு சொல்லியெல்லாம் என்னைக்கும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. யார் சொல்கிறது இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் தான், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருப்பீங்க. எத்தனை மடங்கு மல்டிபிள், எத்தனை என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் கிடைச்சது பார்த்தீங்களா இன்னைக்கு? அதுதான் நம்ம 0 to 0 அந்த 5 ரூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த ரூல் தான் அப்படி அந்த புள்ளியில தான் எடுக்கும், அத்தனை மடங்கு மல்டிபிள் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? எல்லாரும் 0 to 0 இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம 25,900 கால் கொடுத்துருவோம். 38 ரூபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைட் செல்வதற்கும், அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்வதற்கும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நான் அந்த ஸ்ட்ரைக்கு 38க்கு மேல இருந்தா அது மார்க்கெட்டினுடைய இதே வேற, ஆனா கீழே இருந்தா வேறன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும், இப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும் மார்க்கெட். நான் இதை சொல்லல, மார்க்கெட் இதுவும் தான். மார்க்கெட்டை போய் பாருங்க, அதே மாதிரி நடந்திருக்கும். ஆனா இதை எதுக்கு நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஏன் சொன்னேன்? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தன்னால வரும். நீங்க சொல்லலாம், நான் இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணும்போதே டிசைட் பண்ணேன், அது வேற ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணா அது வேற மாதிரி இயங்கும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மேக்ஸ் வச்சு நம்ம எப்படியெல்லாம் அது செயல்படும், எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம செயல்படுத்தணும். இப்போ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வித்தின் செகண்ட்ல சேஞ்ச் ஆயிடும். அதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? லைவ்ல வர நியூஸ் நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதை வச்சு எப்படி என்ன ட்ரேட் பண்ண முடியும்? முதல்ல முழுமையா நம்ம பண்ற ப்ராக்டிஸ் சரியா ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். யாரோ சொல்லி கொடுக்குறாங்க கிளாஸுக்கு போகணும் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.